சூப்பர் கேர்ள், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ இந்த வேர்ல்ட். அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டிசி ஃபேன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னான்னு தெரியல. அதனால அதை பத்தி ஒரு டிஸ்கஷன். ஹை ஃபோக்ஸ் பேசுறது காசி, கூட பிரீத்தன் இருக்காரு. மிஸ்டர் பிரீத்தன், நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. ஆமா காசி, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. தமிழ் டிராகன் யூடியூப் சேனல் உங்களை இதன் வாயிலா சந்திக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு காசி. ஆமா பிரீத்தன், சரி இப்போ மேட்டர் என்னன்னா, சூடா சூப்பர்மேன், சாரி சூப்பர் கேர்ள். நம்ம எப்பவுமே சூப்பர்மேன் சூப்பர்னாலே மேன் அப்படின்ற போது சூப்பர் கேர்ள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா நார்மலா எனக்கு ஜென்ரலா தெரியாது சின்ன வயசுல. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பிளாஷ் மூவி எல்லாம் பார்த்து. இப்போ அந்த டிசியு உங்களுக்கு தெரியும் அந்த கதை என்னாச்சுன்னு. சோ அதை தாண்டி இப்ப சூப்பர் கேர்ள்னு தனியா ஒரு படம் ஸ்டாண்ட் அலோனா வருதுன்ற மாதிரி, அது யூனிவர்ஸ்ல கனெக்ட் இருந்தாலும் தனியா ஒரு படம் வரப்போகுதுன்னும் போது எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா, ஓகே அதுல ஒரு சூப்பர் கேர்ளை காட்டினாங்க, அந்த கான்செப்டுக்கும் இந்த கான்செப்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னு சில காமிக்ஸ பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது காசி. சோ அதுல பாத்தீங்கன்னா ஓகே சூப்பர் கேர்ளுக்கு நல்ல ஒரு லோர் எல்லாம் கொடுத்திருக்காங்க, கேரக்டர் ஆர்க்லாம் இருக்கு. அப்படின்றதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். காமிக் அடாப்ட் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்ட்டு. சோ அதனால ஒரு நம்பிக்கை ஜேம்ஸ் கன் வேற. சோ கண்டிப்பா ஜேம்ஸ் கன் வேற தான். என்ன காசி? ஜேம்ஸ் கன் வேற தான் பிரீத்தன், நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு டைரக்டர் இல்லையே பிரீத்தன். அதுதான், அவர் டைரக்டர் இல்ல, பட் நம்ம அவர் தானே மெயின் ரோல் பண்றாரு. என்ன சொல்றது, டைரக்ட் அந்த என்ன சொல்றீங்க, அவர் தான் மெயின் ரோல் பண்றாரா? சூப்பர் கேர்ள் அவர் தானா? பாக்க வித்தியாசமா இருக்காரு மேக்கப் பிரீத்தன். இல்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம கெவின் ஃபைகி மாதிரி ஒரு ரோல் இருக்குல்ல, நம்ம கதையில இந்த மாதிரி கதை இந்த மாதிரி தான் போகணும்னு ஃபிக்ஸ் பண்றது. ஆமா ஆமா, படத்தை எப்படி மொக்கையா இருக்கணும், சினிமாட்டிக் நல்லா இருக்கிற சினிமாட்டிக் யூனிவர்ஸை எப்படி நாசம் ஆகணும்னு அந்த மாதிரியா? ஓகே, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். டிசி அழிச்சிருவார்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா. இல்ல கெவின் ஃபைகி மாதிரி புத்திசாலியா இருந்தா சக்சஸ் வரும், பாக்கலாம் காசி. புத்திசாலியா இருந்தா ஷியாலுக்கு மாதிரி குத்துருவாரு. கரெக்ட், சரி ஓகே. அது கெவின் ஃபைகி இல்ல, அந்த கதை தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் ஓகே சொல்றேன் அப்புறமா இன்னொரு வீடியோல. நீங்க சொன்ன மாதிரி தலைவி ஷியாலுக்கு ஈக்குவலாம் வராது, என்னதான் சூப்பர் கேர்ள் ட்ரை பண்ணாலும். பாப்போம். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், நம்ம ட்ரெய்லர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுங்க காசி. பிடிச்ச விஷயத்தை விட இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது வரைக்கும் சூப்பர் கேர்ள் படமே ஸ்டாண்ட் அலோன் படமே வந்தது இல்ல பிரீத்தன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு, ஆனா அது வந்து டிவிடி, அதாவது டைரக்ட் டு டிவி, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. அந்த மாதிரி ஒரு படம் வந்து. இன்னொன்னு என்னன்னா, மத்ததுல எல்லாம் சும்மா சைட் ரோல்ல வரும், சீரீஸ்ல வரும், இல்ல படத்துல கூட சைட்ல சும்மா வந்துட்டு போகும். இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது சூப்பர் கேர்ள். நான் பார்த்தேன். நீங்க அந்த டிவி படத்தை பாத்துறீங்களா? இல்ல பிரீத்தன், பாக்கல பிரீத்தன், இன்ட்ரெஸ்ட் வரல. மக்கள் யாராவது பாத்துருந்தா உனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னா என்னன்னு சொல்லுங்க, பாத்துருந்தீங்கன்னா யாராவது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த சூப்பர் கேர்ளோட அந்த எனர்ஜி ஓகே, அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிருக்காங்கன்னு தோணுது பிரீத்தன். நான் அனிமேஷன்ல பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சூப்பர் கேர்ளை வந்து அப்படியே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. யாருக்குமே பிடிக்காம பார்த்தாலே எரிச்சலா இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பர் கேர்ள் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு மாதிரி அடங்காம எதிர்த்து பேசிட்டு சொன்னா கேட்காத ஒரு குழந்தையா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதுலயும் அதே மாதிரிதான், அது தோன்றது பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த சூப்பர் கேர்ள் எனர்ஜியை அப்படியே கேப்சர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா காசி, நீங்க சொன்ன மாதிரி அந்த எனக்கு ட்ரெய்லர்ல வந்து அந்த அவங்க காட்டுற விதம் சூப்பர் கேர்ள், அவங்க அப்ரோச், அந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு ஒரு கான்செப்ட்ல வராங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் திமிராவும் அதே சமயத்துல ஜாலியா இருக்கணும்ன்ற அந்த இது லைட்டா அந்த ஸ்டார் லார்டோட படம் அடிக்கும். அப்படி இல்ல பிரீத்தன், சூப்பர் கேர்ள் ஜாலியாலாம் இருக்காது பிரீத்தன், எப்பவுமே வெறுப்பாவே சுத்திட்டு இல்ல ட்ரெய்லர்ல அந்த மாதிரி காட்டுறாங்க, அதான் சொல்றேன். ட்ரெய்லர்லயும் ஜாலியா ஓகே, எனக்கு தெரியல, உங்களுக்கு ஜாலியா தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன பிரீத்தன்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அந்த நிறைய பேர் அதை சொல்றாங்க ஃபேன்ஸ், எனக்கு அது தெரியலனாலும் நிறைய பேர் அந்த கமெண்ட்ல ஸ்டார் லார்ட பத்தி சொல்றாங்க, அதுதான் மென்ஷன் பண்ணேன். பட் எனக்கு ஜென்ரலா இந்த படம் பாக்கணும்ன்றது தோணுச்சு. ட்ரெய்லர்ல நார்மலா உங்களுக்கு சூப்பர்மேன் ட்ரெய்லர் பார்த்தப்ப கூட எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இல்ல, ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் கட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த டைலாக் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. நார்மலா ஜேம்ஸ் கன் காட்டுற அந்த கலர்ஃபுல் அந்த அதையும் குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாரு, நானும் நோட்டீஸ் பண்ணேன். சோ ஒரு வெல்மேட் மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காசி. ஓகே, எனக்கு இத பாக்கும்போது சொல்லுங்க பிரீத்தன், இந்த வில்லனை பத்தி நினைக்கிறீங்க? மூஞ்சில புள்ளி புள்ளியா ஒரு
கிரிம் அப்படின்னு. பிரீத்தன் இதுல வில்லனை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியல பிரீத்தன். இது வந்து சூப்பர் கேர்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான். வில்லன் சும்மா பேருக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பெரிய ஆள் மாதிரிலாம் தெரியல. 10/11 பட் கெட்டப் கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த ரேவஜர்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட மாதிரி கார்டியன் ஆஃப் கேலக்சி வைப் வருது இல்ல வில்லன். ஆமா ஆமா பிரீத்தன், அதுலயும் இந்த மாதிரி தான் தேடிட்டு இருப்பாங்க. எங்க ஸ்டார்ல அந்த குரூப்பை வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியா தேடிட்டு இருப்பாங்க பவுண்டி ஹண்டர்ஸ். இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கு போற. பட் இந்த பவுண்டியை கொடுத்தது யாருன்னு தெரியலையே. காமெடி ஏதாவது ட்ரை பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல. என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, நான் காமிக்ல படிச்ச போது இந்த ரூத்ன்ற பொண்ணு, அதுல ஒரு பொண்ணு காட்டுறாங்க பாத்தீங்களா, கத்திய வச்சுக்கிட்டு ஊத்தி அந்த மாதிரி, அந்த பொண்ணை வச்சுதான் கதை ஸ்டார்ட் ஆகுறதா சொல்லுவாங்க. காமிக்ல கதை சொல்லுவாங்க எப்படின்னா, அந்த பொண்ணை வந்து வில்லன் தான் கொலை பண்ணி பொண்ணோட அப்பாவை, அந்த கத்தி இந்த பொண்ணு கிட்ட இருக்கும், அதை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் கேட்பா, நீங்க அந்த மாதிரி இந்த இவனை வந்து கொலை பண்ணி கொடுங்கன்ட்டு. இதுதான் ஒரு கான்செப்டா போகும். அப்போ ஒருத்தங்கிட்ட போகும்போது சூப்பர் கேர்ள் அங்க சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணை உதாசீனப்படுத்தும் ஒருத்தன். அப்போ கோவப்பட்டு தடுக்க போன சூப்பர் கேர்ள் வந்து இவ கூட அப்படியே டிராவல் பண்ற மாதிரி ஒரு கட்டாயம் வரும். இது காமிக்கல. சோ அதுதான் அந்த பார்ஸ் ஃபைட்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அந்த ட்ரெய்லர்ல. ஓகே பிரீத்தன், பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ லோபோலாம் இறக்கி விட்டுருக்காங்க, அதை வந்து லோபோவை கூட்டின வரத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆளு வந்து யாரு பவுண்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதான் காசி, அதையும் யோசிக்கணும். இன்னொரு என்னன்னா, சூப்பர் கேர்ளுக்கும் சூப்பர் மேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லோபோக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விஷயமே கிடையாது அவங்க ஜேர்னில. பட் காமிக்ல என்ன ஒரு விஷயம், அனிமேஷன் யூனிவர்ஸ்ல நம்ம டிசிஏல சம்திங் பார்த்தோம்னா சின்னதா காட்டியிருப்பாங்க. என்னன்னா, லோபோ வந்து இந்த கிரிப்டோனியன்ஸை வந்து அழிக்கணும்ன்ற பவுண்டியை வாங்கியிருப்பாரு. ஓகே, சோ அது பேஸ் பண்ண ஒரு கான்செப்டை இந்த படத்தோட மெர்ஜ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது, வேற ஒன்றும் இல்ல. தெரியல பிரீத்தன், எனக்கு அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இருக்கு காசி, காமிக்ல கூட. இன்னொன்னு என்னன்னா, இது எர்த்ல நடக்குது, வேற எந்த பிளான்ட்ல நடக்குது, இல்ல இது எப்படி கண்டினியூஷன் எப்படி பண்றாங்க, அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காசி அதான் தெரிஞ்சது தானே நம்மளுக்கு. எல்லோ சன்ல வந்து உங்களால சூப்பர் கேர்ள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ படத்துல லோர் வந்து சூப்பர் ஓவர் பவரா இருந்தா நல்லா இருக்காது, பேசிக் கான்செப்ட். இன்னொன்னு, அந்த பார்ட்டி பண்ணணும்னா சரக்கு அடிக்கணும்னாலே போதை ஆகனாதான் கிக்கு. சோ அதுக்கு ரெட் சன் மாதிரி ஒரு இடத்துக்கு போனாதான் சூப்பர் கேர்ளுக்கு கரெக்டா இருக்கும். இது அந்த சூப்பர்மேன் படத்திலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. சோ அதுக்காக இவங்க போறாங்க பார்ட்டி பண்ணணும்ட்டு. 23 வயசு ஆகுது மென்ஷன் பண்றாங்க அவங்க. சோ அந்த பார்ட்டி பண்ணணும்னா அதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சன் இருக்கிறதுனால கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும், பறக்க முடியும், லேசர் உள்ள எல்லாமே இருக்கும், பட் ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து வெளிப்படுத்த முடியாது. சோ அந்த இடத்துல ஃபைட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கிரவுண்டடா இருக்கும் லைட்டா. அதனால இந்த கான்செப்ட், இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இந்த ட்ரெய்லர்ல பாக்கும். வேற அவ்வளவுதான் பிரீத்தன், வெயிட் பண்ணி பாக்கணும். மத்தபடி வேற எதுவும் இல்ல காசி. அப்புறம் அந்த பஸ் எல்லாம் காட்டிருக்காங்க பாருங்க, சோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் காசி நம்மளுக்கு. டிசியோட யூனிவர்ஸோட எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்கும். அது ஸ்பேஸ் பஸ் காசி, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்றீங்களா? சோ ஒரு இடமா டிராவல் பண்ணி போக போறாங்க, ஒரு பிளானட்டா. சோ ஸ்டார் வார்ஸோட வைபும் லைட்டா வருவான்னு எனக்கு தெரியல, நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு டிராவல் ஆக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாமா காசி. ஹைப்னு சொல்லும் போது ஹைப் எல்லாம் பெருசா இல்ல, பட் ஓகே, நான் அட்லீஸ்ட் ஆனா பாப்பேன், பாக்குற அளவுக்கு. சூப்பர் ஹீரோன்றத விட ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் படம் அந்த மாதிரி சொல்லலாம் காசி, பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு. கான்செப்ட் வைஸாவும், அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த வேர்ல்ட் பில்டிங் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தான் போர் அடிக்காம இருந்தா போதும். ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா தான் எடுக்கிறாங்க பிரீத்தன். இப்போ 2025 லேட் 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் நல்லா தான் வருது ஹாலிவுட்ல, அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்டா வந்துச்சு பிரெடேட்டர்ஸ், பேட்லேண்ட்ஸ், அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பரான படம் தான் சொல்ல மாட்டேன், பட் போர் அடிக்கல, சுத்தமா போர் அடிக்கல. ஓகே, அத பத்தி ரிவ்யூ வேணும்னா கீழ போட சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, ரிவ்யூ வந்துரும். அதனால நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படம். இந்த கொஞ்சம் அஜெண்டா எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு படத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதுதான் காசி மெயின். இங்க இதுதான் ஒரு சக்சஸ். எப்பவுமே நானும் அதை எதிர்பார்க்கறேன். நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லாம படத்துல அந்த கதை மூலியமா, திரைக்கதை மூலியமா சொல்லிட்டீங்கனாலே போதும், அது கான்செப்ட் வைஸா அது ஒர்க் அவுட் ஆயிரும். இதுதான் காசி. அது மட்டும் இல்லாம இந்த புதுசா வந்து டிசிவில இப்போ வரைக்கும் எதுவும் மிட்டுக்குள்ள இல்ல, எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஹை தான். பீஸ் மேக்கர் சீசன் 2 இருக்கட்டும், சூப்பர் மேனா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டாப். அதுல இந்த சூப்பர் கேர்ளும் டாப் ஆகுதா இல்ல மிட் ஆகுமா இல்ல லோ ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல காசி. ஓகே,
என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான படங்கள், நல்ல படங்கள், அவ்வளவுதான். ரொம்ப ஓவர் த டாப் நீங்க சொல்ற மாதிரி இல்ல. ஓகே, பாக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த இந்த யூனிவர்ஸாவே கனெக்ட் நல்லா பண்ணி ஸ்டோர் லோரில் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஓகே, பாக்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே.